ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. அப்போ டாக்டரோட வழக்கு நாளைக்கு நாளை கழிச்சு அன்புமணியோட பொதுக்குழு நாளைக்கு இது விசாரணைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கும்போது இன்ட்ரீமா டாக்டருக்கு தடை கிடைச்சதுன்னா அன்புமணி பொதுக்குழுவை கூட்டக்கூடாது என்று சீனியர் டாக்டருக்கு தடை கிடைச்சதுன்னா தமிழ்நாடு அரசியல் ரொம்ப மாறும். தடை கிடைக்கலன்னாலும் மாறும். என்ன காரணம்? ஏற்கனவே கட்சியில ஓட்டு வங்கி ஒரு குறிப்பிட்ட தொகுதி தான். 89ல கட்சி தொடங்கினாலும் தமிழ்நாடு பூராம அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல போய் அன்புமணி நின்றுவாரா, இல்ல அவரு வேற மாவட்டங்கள்ல போய் நின்று ஜெயிக்க முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. வட மாவட்டங்கள்ல குறிப்பிட்ட பகுதி, தருமபுரி கிருஷ்ணகிரி மாதிரியான பகுதி, இவ்வளவுதான். ஊர்ல நம்ம சாதாரண ஊர்கள்லயே நம்ம 10 மாடு வச்சு பொழைச்சிட்டு இருக்கோம். பஞ்சாப் மாதிரியான ஊர்கள்ல 1000 எருமை வச்சு பொழைச்சிட்டு இருப்பாங்க, பஞ்சாப்லயோ பீகார்லயோ. அப்போ நீங்க அமெரிக்க பால் போடும் பொருட்களை இங்க அனுப்புனா அவங்க கதி என்ன ஆகும்? நம்ம ஒரு நாள் அதை அலோவ் பண்ண முடியாது. ஜென்ரலி மாடிஃபைடு கிராப் ஒரு நாள் அலோவ் பண்ண முடியாது. அப்போ மோடி எடுக்கிற முடிவுக்கு தானே அந்த இடத்துல ஆதரவு வரும்ன்றாங்க. ஹவுடி மோடி, நமஸ்தே ட்ரம்ப், ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார், அவுரிய ட்ரம்ப் சர்க்கார், இதெல்லாம் சொன்னது யாரு? மோடி தான். மை ட்ரூ ஃப்ரெண்டு, கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னது யாரு? ட்ரம்ப். அப்போ கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அவர் தான் இப்போ ப்ராப்ளம் கொடுக்காரு, பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றாரு. சர்வதேச அரசியலும் இப்படிதான் இருக்குன்ற. உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது. ரெட்ரோலக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். கார்த்திக் வணக்கம் சார். ராமதாஸ், அன்புமணி அவர்கள் இருவருக்குமே பெரிய இந்த அரசியல் போராட்டம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. சொந்த கட்சியிலேயே நடந்துட்டு இருக்குன்றதை நம்ம கண்கூட இப்போ சில மாதங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அன்புமணி அவர்கள் வருகின்ற 9ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் அறிவிச்சிருக்காரு. அதற்கு ராமதாஸ் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்திருக்காரு. இது எதை நோக்கி பயணமாக போயிட்டுருக்கு அப்படின்றது தெரியலை. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுவும் குறிப்பாக அன்புமணியை பற்றி பல திடுக்கிடும் தகவல்களை தினம் தினம் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கான இந்த வழக்கு அப்படின்றது எதை நோக்கியது சார்? இன்றைய கூட மருத்துவர் ஐயா அவர்கள் செய்தியாளர்களை பார்க்கும்போது, நான் என்ன டம்மியா, என் உயிரை விடவும் தயங்க மாட்டேன் என்றெல்லாம் ரொம்ப தீவிரமாக தான் பேசியிருக்காங்க. பொதுக்குழு கூட்டுவதற்கு பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் மேண்டேட்டரி பீரியடுங்க. எல்லா கட்சி பொதுக்குழுலையும் அது இருக்கும். அவசர பொதுக்குழு வேற, கட்சியோட ரெகுலர் பொதுக்குழு வேற. தேர்தல் ஆணையம் ஆண்டுக்கு ஒரு பொதுக்குழு, 2 செயற்குழு என்பதை அது தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அப்படி கட்சிகள் கூட்டாமல் இருந்தால் தேர்தல் ஆணையத்தில் பெர்மிஷன் வாங்கணும். அப்போ டாக்டர் அன்புமணி கூட்டியிருக்கிற பொதுக்குழு, அதாவது நாளை மறுநாள் கூட்டியிருக்கிற பொதுக்குழு தேர்தல் ஆணையத்தோட மேண்டேட்டரி பொதுக்குழு தான். அப்படின்னா இந்த கால அவகாசம் ரொம்ப முக்கியம். 15 நாள்னு சொல்றாரு டாக்டர், சொல்றாரு 15 நாள் பீரியட் இல்லை. ஓபிஎஸ்சிக்கே ஒரு ஸ்டே கிடைச்சதுங்க. அதிமுக பொதுக்குழு அந்த ஆரம்ப சர்ச்சையின் போது அவருக்கு ஒரு ஸ்டே கிடைச்சது. இதே சேம் மேட்டர் தான். அப்போ டாக்டரோட வழக்கு நாளை கழிச்சு அன்புமணியோட பொதுக்குழு நாளைக்கு இது விசாரணைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கும்போது இன்ட்ரீமா டாக்டருக்கு தடை கிடைச்சதுன்னா அன்புமணி பொதுக்குழுவை கூட்டக்கூடாது என்று சீனியர் டாக்டருக்கு தடை கிடைச்சதுன்னா தமிழ்நாடு அரசியல் ரொம்ப மாறும். தடை கிடைக்கலன்னாலும் மாறும். என்ன காரணம்னா அப்ப அன்புமணி பொதுக்குழு செல்லுன்னு ஆயிரும். அன்புமணி பொதுக்குழுல என்ன தீர்மானங்கள் போடுவாங்க? அன்புமணிக்கு எல்லா அதிகாரிகளையும் கொடுத்து தீர்மானம் போடுவாங்க. அன்புமணி இப்ப போட்டிருக்கிற அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஓகே பண்ணி தீர்மானங்கள் போடுவாங்க. ஆர் அதர்வைட்ஸ் பாமக அன்புமணி பக்கம் அபிஷியலா. பாமக என்பது வன்னியர் சங்கங்க. அதற்கு பிறகு இப்போ பொலிட்டிக்கலி ஆக்டிவேட்டட் யூத். வன்னியர் சங்கம் ஆரம்ப காலகட்டம் நீங்க 80ல இருந்து பார்க்கணும். எனக்கு நீண்ட நெடிய தொடர்பு உண்டு. அவங்க கூட்டங்கள்லாம் நான் பேச போயிருக்கேன். அந்த கம்யூனிட்டி சார்ந்தவன் கிடையாது. ஆனா இடஒதுக்கீடு சம்பந்தமான கூட்டம். இடஒதுக்கீடுனா நான்லாம் எப்படி நினைப்பேனாங்க, பயனாளிகளுக்கு அதை நம்ம விளக்கணும். இடஒதுக்கீடுனா என்னன்னே புரியாமலே பயனாளிகள் இருப்பாங்க. அவங்கள நம்ம எஜுகேட் பண்ணல அப்படின்னா அவங்க அதை அந்த தத்துவத்தை காப்பாற்ற மாட்டாங்க.
எனவே நீங்க எந்த ஒரு சித்தாந்தத்தையும் தத்துவத்தையும் நிலைபெற செய்யணும்னா பயனாளிகளை நம்ம எஜுகேட் பண்ணணுங்கிறது நான் ஒரு பத்திரிகையாளர் தான், நான் எப்பவும் அப்படிதான் நினைப்பேன். அதனால சின்ன சின்ன கிராமங்களுக்கு கூட அந்த கூட்டத்துக்கு போய் டாக்டரோட எத்தனையோ கூட்டங்கள் நான் கலந்துருக்கிறேன். இடஒதுக்கீடு பிரின்சிபல் என்ன, தமிழ்நாட்டில் அது எப்படி வந்து இடஒதுக்கீடு இருக்கு, 1930 கம்யூனல் முத்தியாமொழியார் கம்யூனல் ஜீவோனா என்ன, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்னா என்ன, இதெல்லாம் வந்து விலைக்கு சொல்லணுங்க. இன்னைக்குமே நிறைய பேருக்கு அது தெரியாது, அதோட நம்மளோட பாரம்பரியம் தெரியாது. அப்போ வன்னியர் சங்கம் எழுச்சி, அதாவது பாமக துவக்குவதற்கு முன்னாடி 89 பாமக ஜூலை 16, அதுக்கு முன்னாடி காலகட்டம். அதுக்கு பிறகு சாலை மறியல் போராட்டம். இந்த இடத்துல வந்து பெரிய டாக்டரோட பணிகளை நீங்க குறைச்சு மதிப்பிடவே முடியாது. அவர் வந்து இப்போ ஒரு மருத்துவர் தான், ஒரு திண்டிவனம் பேஸ்டு சாதாரண மருத்துவர் தான். மருத்துவ டாக்டரா வந்து கிளினிக்கெல்லாம் பணியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் பார்ப்பாரு. ஒரு ஊசிக்கு சொற்ப தொகை தாங்க, 2 ரூபா 5 ரூபா அப்படிதான். நிறைய கூட்டம் இருக்கும் வெளியில. நான் ஒரு வீட்டில் தான் போய் வெயிட் பண்ணுவேன், திண்டிவனம் வீட்டில். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வந்து கூட்டங்களுக்கு போவோம். கூட்டம்னா ராத்திரி 10 மணிக்கு தான் தொடங்கும் கூட்டம், விடிய நடக்கும். அப்படியெல்லாம் போய் பேசி வளர்த்தது தான். டாக்டர் சொல்ற கிளைம் கரெக்ட். அதாவது 1000 கிராமங்களுக்கு நான் போயிருக்கேன், என்னோட உழைப்பு இதுல இருக்குன்னு சொல்றது ரொம்ப கரெக்ட். அன்புமணி தலையெடுத்து வந்த பிறகு எனக்கு அந்த காலகட்டம் நல்லாவும் ஞாபகம் இருக்கு. 2004 ஒரு அமைச்சராகும் போது, அதற்கு பிறகு கட்சிக்குள்ள பொலிட்டிக்கலி ஆம்பிஷியஸ், அரசியல் ரீதியாக அவா உள்ளவங்க, இவங்க நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. அதாவது ஒரு 20 வருஷமானு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அன்புமணி தான் உலகம். வயசான சீனியர்களுக்கு டாக்டர் தான் உலகம். வன்னியர் சங்கத்தோட ரொம்ப வயசான சீனியர்ஸ் இன்னைக்கு இல்ல. டாக்டர் தவறான நிலைப்பாடுகளை எடுத்திருக்காரு, அது நம்ம இல்லைன்னு சொல்லுவோம். அவர் வந்து செய்தி பிடிச்ச சத்தியங்கள் அந்த கொடுத்து நானும் இருக்குங்க, இடையில அதெல்லாம் மீதியாச்சு. நானும் என் குடும்பத்துக்கு வந்து எந்த பதிவும் வைக்க மாட்டேன். இப்ப அவரே தான் நான் தான் சொல்லியிருக்காரு. அவரோட சத்தியமே, அதனாலதானே அவர் நிறுவனரா இருக்காரு. அவர் தலைவர் சொல்லக்கூடாதுல்ல, நானே தான் தலைவர்னு சொல்லக்கூடாதுங்கிறதான டாக்டரோட ஒரிஜினல் கான்செப்ட். அதெல்லாம் மீறிடுச்சு. குடும்பத்தினர் யாரும் பதவிக்கு வர மாட்டாங்க, அதெல்லாம் மீறிட்டாரு. இன்றைய தேதிதான் கட்சியில 2 சித்தாந்தம். ஒன்னு ஓல்டு ஸ்கூல் திராவிடன் கான்செப்ட் மாதிரி தான். திமுக அதிமுக உள்ள புதுசா வந்தவங்களுக்கு பழைய வரலாறுலாம் தெரியாது. அதிமுக இன்னைய தேதிக்கு புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு எம்ஜிஆர் சித்தாந்தம் தெரியுமா, இல்ல ஜெயலலிதாவை தான் அவங்க கூட நெருங்கி பழகிருப்பாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இன்னைய தேதிக்கு ஒரு அரசியல் கட்சி நம்ம எம்எல்ஏ ஆக முடியுமா, கவுன்சிலர் ஆக முடியுமா, அவ்வளவுதான் பாயிண்ட். பாமகலையும் அவ்வளவுதான். அப்போ அன்புமணி ஆதரவு நிலை, டாக்டர் ஆதரவு நிலை, இப்படி 2ஆ பிரிஞ்சு கிடக்கு. டாக்டர் வந்து சீனியர் பர்சன், வன்னியர் கம்யூனிட்டி ஐகான் அவர் தான், அவருக்கான அந்த ஆதரவு உண்டு. அன்புமணி யங்ஸ்டர், ஊரா போய் அலைய முடியும், ஒர்க் பண்ண முடியும், அந்த ஆதரவு அவருக்கு உண்டு. அப்போ கட்சி பிராக்டிகலா 2 ஆயிடுச்சு. ஏற்கனவே கட்சியில வந்து ஓட்டு வங்கி ஒரு குறிப்பிட்ட தொகுதி தான். 89 கட்சி தொடங்கினாலும் தமிழ்நாடு பூராம அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல போய் அன்புமணி நின்றுவாரா, இல்ல அவரு வேற மாவட்டங்கள்ல போய் நின்று ஜெயிக்க முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. வட மாவட்டங்கள்ல குறிப்பிட்ட பகுதி, தருமபுரி கிருஷ்ணகிரி மாதிரியான பகுதி, இவ்வளவுதான். அப்போ டாக்டர் தலைமையிலான பாமக இப்போ தடையே கிடைக்கல, டாக்டர் அதுக்காக விட போறது இல்லை. அவரே சொல்றாரு, நான் என்ன டம்மியா, நான் உயிரோடவும் தயங்க மாட்டேன், இப்படி சொல்லும் போது அப்ப அவர் கேண்டிடேட் போட போறாரு. டாக்டர் நியமித்துள்ள பொறுப்பாளர்கள் ஏற்கனவே அங்க ஆக்டிவா இருந்தவங்களா தானே இருப்பாங்க. நமக்கு அவங்க பேர் வேணா தெரியாம இருக்குங்க. ஆனா ஒரு தொகுதியில போட்டி போடக்கூடிய அளவுக்கு பண வசதி இல்லாம அவங்க வந்து ஒரு கட்சியோட பொறுப்பாளர் ஆக முடியாதுல்ல, செலவு பண்ணுங்கள. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ஒரு கேண்டிடேட் அந்தஸ்து இருக்கும், நம்ம நிக்கணுங்கன்னு சொல்லுவாங்க, டாக்டரை வற்புறுத்துவாங்க. அப்படின்னா பாமக அபிஷியலா 2 கேண்டிடேட் வந்துருவாங்க, அன்புமணி பாமக, டாக்டர் பாமக. அன்புமணியோட பொதுக்குழு நடந்து அன்புமணிக்கே எல்லா அதிகாரமும் சொல்லி அது தேர்தல் ஆணையத்துக்கு போனா, தேர்தல் ஆணையம் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பிஜேபி எங்க கை காட்டுதோ அங்கதான் முடிவு எடுக்கும். நம்ம சந்தேகமே பட வேண்டாம். அதுல பீகார் சாரோட அன்புமணி சாரும் சேர்ந்துருவாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இங்க வந்து சட்டமன்றத்தில் அவங்க மனு கொடுத்து வச்சிருக்காங்க, கொறடா மாறுதல். சட்டமன்றம் சபாநாயகர் கண்ட்ரோல், சபாநாயகர் திமுக. அப்ப அவங்க வந்து இதை பயன்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா சட்டமன்றத்தில் 2ஆ பிரிச்சிருவாங்க. அன்புமணி பாமக, டாக்டர் பாமக, அவ்வளவுதானே. இருக்கிற எம்எல்ஏ டாக்டருக்கு ஆதரவா எம்எல்ஏ இருக்காங்கல்ல,
இப்போ தேர்தல் ஆணையம் மாற்றி முடிவு எடுத்தாலும் டாக்டர் திருப்பி கோர்ட்டுக்கு தான் போவார். ம். ஸோ இது தேர்தலுக்குள்ள இது முடிகிற பிரச்சனை இல்லை. ரெண்டு தரப்பும் சமாதானமா போகலைன்னா பாமகவில் இருக்கிற இந்த பிரச்சனை தேர்தல் வரைக்கும் நீடிக்கும். திமுக அதை விரும்பும். இதில் சமாதானமாகிற மாதிரியான வார்த்தைகள் எங்கேயுமே இல்லை. அதுவும் குறிப்பாக டாக்டர் அவர்கள் பேசும்போது அந்த மாதிரியான வார்த்தைகள் எதுவுமே அதில் தென்படலை. இன்னைக்கெல்லாம் டாக்டர் பேசுறது வந்து மிக கடுமையான போர்க்கொடியா தான் நான் பார்த்தேன். சமாதானம் ஆகிற மாதிரிலாம் தெரியலைங்க. அன்புமணி வந்து அதாவது அன்புமணி இவ்வளவு நாள் பேசல, ஆனா பொதுக்குழு கூட்டும் போது பேசித்தானே ஆகணும். ஏன்னா டாக்டர் ஏற்கனவே பொதுக்குழுவை அறிவிச்சிட்டார்ல. அப்ப டாக்டர் கூட்டுறது போட்டி பொதுக்குழுவா, அன்புமணி கூட்டுறது போட்டி பொதுக்குழுவா? அன்புமணி கூட்டுறது தானே. டாக்டர் ஏற்கனவே பொதுக்குழு அறிவிச்சிட்டாரு, அப்புறம் அன்புமணி அறிவிக்கிறாரு அடுத்த சில மணி நேரங்கள்ல. அப்ப 2 பொதுக்குழு பிராக்டிகலி. டாக்டர் ஒரு பொதுக்குழு நடத்தானே செய்வாரு. அப்ப 2 பொதுக்குழு, 2 செட் ஆதரவாளர்கள், 2 கிளைம், டிஸ்பியூட் ரைஸ் ஆனா டிஸ்பியூட் நம்பர் போட்டு தேர்தல் ஆணையம் தாவாவா எடுக்கணுங்க. உடனே எல்லாம் முடிவு எடுக்க மாட்டாங்க. பிஜேபி எப்போ சொல்லுதோ அப்பதான் முடிவு எடுப்பாங்க. இப்போ பீகார் தேர்தல் இருக்குங்க, எங்களுக்கு ஏராளமான ஆவணங்களை நாங்கள் எங்கேருந்து படித்து பார்க்கறது, வழக்கமாக சொல்கிறது இதுதான். 1 வருஷம் வச்சுருந்தாங்க அதிமுக பிரச்சனையை. 1988 1 வருஷம் வச்சுருந்தாங்க. ஜானகி அம்மா வெர்சஸ் ஜெயலலிதா. கடைசியில் எங்களுக்கு டைமே இல்லைங்க, ஆளுக்கு ஒரு கட்சி, நீ ஜே அவங்க ஜா, நீங்கள் சேவல் அவங்க ரெட்டப்புறான்னு பிரித்து விட்டாங்க. ஏன்? ராஜீவ்காந்தி விரும்பினாரு. சரி, காங்கிரஸ் என்ன நினச்சது? அதிமுக 2ஆ உடைஞ்சிருக்கு, திமுக மட்டும்தான். மூப்பனார் தலைமையில் மூப்பனாரை முதல்வராக போகணும்னா நம்ம ஜெயிக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் ஆளுங்கட்சி. ராஜீவ்காந்தி, சோனியா காந்தி இங்கே வந்து அத்தனை முறை டூர் போனாங்க. திமுகவுக்கு அது லாபம். இப்பவும் அப்படிதான் போகும். இதுல திமுகவுக்கு என்ன சார் லாபம்? இந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்புமணி வந்து கண்டிப்பாக பிஜேபி கூட்டணி தானே. அப்போ பிஜேபி கூட்டணியில இருந்து ஒரு கட்சி, கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி பிளவுபட்டா யாருக்கு லாபம்? நேச்சுரல் தானேங்க. அதுல என்னங்க இருக்கு? பழைய வரலாறே அதானங்க. ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு பிளவுபட ஆளுங்கட்சிக்கு சந்தோஷம். பிளவே படலைனாலும் பிளவு உருவாக்கிடுவாங்க. அந்த காலத்துல ஜெயலலிதாமா காங்கிரஸ் கட்சியே 2ஆ உடைச்சாங்க. ஜே காங்கிரஸ் இருந்துச்சுங்க. 1991 96 வரைக்கும் அது இருந்துச்சுங்க. ரஜினிகாந்த் தலைமையில் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம்னாரு எஸ்ஆர் பாலசுப்ரமணியம், எதிர்கட்சி தலைவர். அவர் எந்த காலம்? 95 96. பெரிய திருச்சியில பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் ரஜினி ரசிகர்கள். கோட்டையை நோக்கி, அந்த திசையை நோக்கி அந்த ஊர்வலத்தை வச்சிருந்தாங்க. இந்த ஊர்வலம் அப்படியே போய் கோட்டையை பிடிக்கும் அப்படின்னாங்க. ரஜினி கோட்டையை பிடிக்கிற ஆளா? அவர் இப்பதான் பேக் அடிச்சார் நினைக்காதீங்க. அவர் ஏற்கனவே பல முறை பேக் அடிச்சிருந்தான். இங்க அம்பாசிடர் பல்லவால ஒரு கூட்டம் போட்டாருங்க ரஜினி. காங்கிரஸ் எல்லாம் வருது. சென்னாரெட்டி கவர்னர், அவரு திமுக அதிமுக பேர்ல ஒரு கோவம், ஜெயலலிதா பேர்ல கோவம். ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தார் ரஜினி. ஏன்னா அவர் வந்து சினிமா பாலிடிக்ஸ், அவருக்கு ஆந்திரா பாலிடிக்ஸ் சினிமா பாலிடிக்ஸ் இல்லையா, அதனால அவருக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து டே டு டே, நாங்கெல்லாம் ராஜ்பவன் கேம்ப் டே டு டே அதை பேசிகிட்டே இருப்போம். கடைசியில் ரஜினி பேக் அடிச்சிட்டாரு. நரசிம்மா வரைக்கும் போய் பார்த்தாருங்க ரஜினி. தூர்தர்ஷனில் 2 நாள் பேட்டி அவருக்கு. கடைசியில் காங்கிரஸ் வந்து பிளேட்டை மாத்துச்சு, அதிமுக கூட்டுனுச்சு. ரஜினி கோவிச்சுக்கிட்டு அமெரிக்கா போனார். திரும்பி வரும்போது காங்கிரஸே உடஞ்சி போச்சு. உடஞ்சது யாருக்கு லாபமா இருந்தது? திமுக. காங்கிரஸ் வந்து தாய் காங்கிரஸாவும் மூப்பனார் தலைமையில தமாகவும் பிரிஞ்சப்ப யார் அந்த பலன் கிடைத்தது யாருக்கு? அரசியல் பலன் கலைஞருக்கு. கலைஞர் நினைவு நாளுங்க. கலைஞர் நினைவு நாள் அன்னைக்கு இதெல்லாம் நம்ம பேசுறதுங்கிறது ஒரு வகையில அரசியல்ல திருப்பி நம்ம ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பாக்குற மாதிரி தான். அவ்வளவுதான், 96 பாலிடிக்ஸ் தானே. அப்ப எந்த கட்சி உடைஞ்சாலும் எப்படி நம்ம கணக்கு பார்க்குறோம்னா, இந்த ஓட்டு யாருக்கு போகுங்கிறத வச்சுதான் கணக்கு பார்க்குறோம். பாமக ஓட்டு ஒற்றுமையா இருந்தா அதிமுகவுக்கு போயிடும். ஏன்னா அதிமுகவில் 10.5 ரிசர்வேஷன் அவங்க கொடுத்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு வன்னியர்கள் மத்தியில் ஒரு ஓட்டு வங்கி இருந்துச்சு 2021. அப்போ அது அவங்களுக்கு லாபம். இப்போ உடஞ்சா திமுகவுக்கு லாபம். எப்படி நின்னாலும், அதாவது திமுக கூட்டணிக்கே வரல டாக்டர், திரும்ப அதை எதுக்குறாருன்னு வச்சுக்கோ, அப்பவும் லாபம் தானே. ஒரு 50-80 கேண்டிடேட் வந்து அபிஷியல் கேண்டிடேட் பாமக ஏற்று நிற்பாங்கல்ல. தேர்தல் ஆணையம் வந்து கடைசி நேரத்தில் முடிவு எடுக்க முடியாம குழம்புச்சு அப்படின்னா 2 பாமக ஆக்கி விட்டுரும். சட்டமன்றம் அப்பா என்னாச்சு நினைச்சாருன்னா 2 பாமக ஆக்கிடுவாரு. மக்கள் மன்றம் நினைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பிற அமைப்புகள் நினைச்சிரும்லங்க. அதானே இதுல உள்ள சிக்கல்.
கண்டிப்பா கோர்ட் நாளைக்கு அது என்னென்ன டிஸ்கஷன் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. எப்படி வேணாலும் முடிவு எடுக்கும். சிவில் மேட்டர்ல வந்துங்க உரிமை சார்ந்தது. அப்ப கான்ஸ்டியூஷன் பேசும், பார்ட்டியோட கான்ஸ்டியூஷன். டாக்டர் என்னங்க சொல்றாரு, அவங்க தரப்பு அந்த அபிடவிட்டை படிச்சு பார்த்தா, மே மாசம் இந்த தேதியோட இவருக்கு பதவி காலம் முடிஞ்சு போச்சு. அது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா 3 வருஷத்துக்கு ஒருக்க தான். பதவி காலம் முடிஞ்ச பிறகு நாங்க வந்து கட்சி வந்து தலைவர் பதவி இல்லாம காலியா இருக்க முடியாதுங்கிறதுனால நிறுவனத்தை தலைவர் பதவியை கொடுத்தோம். அதாவது டாக்டர் ஏட்ட. அது கரெக்ட். ஃபங்க்ஷனல் டெட்லாக்ங்கிற வார்த்தை இருக்கு அதுக்கு. ஒரு பார்ட்டி செயல்படாமல் இருந்தா தட் இஸ் ஃபங்க்ஷனல் டெட்லாக். ஓபிஎஸ் வழக்கில் உயர்நீதிமன்றம் பயன்படுத்தின வார்த்தை தான் இது. அது நல்லது இல்லை டெமோக்ரஸிக்கு. அதுவும் உயர்நீதிமன்றம் பயன்படுத்தின வார்த்தை தான். அதே தான் திருப்பி இவங்க போடுவாங்க கண்டிப்பா. அப்போ டாக்டர் பொறுப்பு எடுத்துட்டாரு அவர் கணக்குப்படி. அதை வந்து ரேட்டிஃபை பண்ணியிருக்க அடுத்த உயர்மட்ட குழு. தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் மனு எல்லாம் அனுப்பிட்டோம். அது காப்பி இருக்கு, நமக்கே தெரியும் தேர்தல் ஆணையத்துக்கு மனு போனது. ஆனாலும் அன்புமணி வந்து துர்நோக்கத்தோட இந்த பொதுக்குழு நடத்துறாரு, அதை தடை செய்யணும். இதுதான் சாராம்சம். நீதிமன்றம் வந்து இதை ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா அன்புமணியை அடுத்த கட்டமா அவர் வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போவார். அன்புமணி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும். பிஜேபி அதிமுக ரெண்டுமே ஆதரவளிக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து சமாதானம் ஏற்படுத்தலாம் முயற்சி பண்ணாரு. குருமூர்த்தி அவர்களும் சைதுரசாமி அவர்களும் போய் டாக்டரை பார்த்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்து நாடே அறியும். அப்ப அவங்களும் சமாதான முயற்சி பண்ணி முடியாம தான் விட்டாங்க. அப்ப டாக்டர் வந்து போன் மூலமா தான் முதலமைச்சர்கிட்ட நலம் விசாரிச்சு அவர் சொல்றாரு, நேரில் பார்க்கல. ஏன்னா நேரில் பார்த்தா அது அரசியல் யூகங்களுக்கு வழிவகுக்கும். போன்ல நலம் விசாரிச்சா ஓகே. இப்போ ஓபிஎஸ் போய் நேரில் பார்க்கும்போது துக்கம் விசாரிக்க போனேன்னு சொல்றீங்களே, மாம்பழ கூட எதுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க. கேட்கதான் செய்வாங்க. நீங்க பூச்செண்டு மாம்பழ கூட எல்லாம் எடுத்துட்டு போய் துக்கம் விசாரிப்பீங்க கேட்கறது டிவிகள்ல பிஜேபி தரப்பு தான் கேட்குது. சரிதான், அந்த கேள்வி சரிதான். அப்போ டாக்டர் முதலமைச்சரை பார்க்க மாட்டாரு. ஆனா திமுக வந்து சப்போர்ட்டா இருக்கும்ல, இதுக்கு ஆளுங்கட்சியாச்சே. பாமக பிளவுபடுறதுல அவங்களுக்கு அனுகூலம் இருக்கு, அரசியல் அனுகூலத்தை விடுவார்களா என்ன ஒரு அரசியல் கட்சி? வாய்ப்பு இல்லை. அப்ப டாக்டருக்கு 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு திமுக கூட்டணிக்கே போய் 2-3 சீட்டு வாங்கணும், அதுக்கு திரும்ப ஒத்துக்கிடணும். எத்தனை சீட்டுன்னு வேற தெரியாது. தேமுதிக வேற அது மனு போட்டுக்கிட்டு இருக்கு, எத்தனை சீட்டுன்னு தெரியாது. அப்ப திமுக கூட்டணியிலும் நெருக்கடி இருக்கு, சீட்டு இல்லை. அப்ப வெளியில இருந்து எல்லா இடத்துலயும் போட்டி போடுங்க, உங்களுக்கு என்ன உண்டோ அதை நாங்க செய்யறோம். விஜய் ஃபார்முலா தாங்க. விஜய் எல்லா இடத்துலயும் போட்டி போடட்டும், என்ன உண்டோ அதை நாங்க செய்யறோம். அப்படின்னா யாருக்கு லாபம்? திமுக தானே லாபம். விஜய் வருங்கால முதலமைச்சர், மக்கள் விரும்பும் முதலமைச்சர், அது நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க, அதை பத்தி யாரு கவலைப்படுறா? ஃபைனான்ஸ், ஏற்பாடு, போக்குவரத்து, இடைஞ்சல் இல்லாம இருக்குது. ஆளுங்கட்சி நினைச்சா இடைஞ்சல் கொடுக்கும்ல. அப்புறம் நீ ஒவ்வொரு வாட்டியும் அது கோர்ட்டு போயெல்லாம் நீ அது இடைஞ்சல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டே வரணும். விஜய் மாநாடு நடத்தாருலாங்க, டேட்டா மாத்துங்க, டக்குன்னு அமுங்கி போய் ரைட் நாங்க மாத்திக்கிறோம்னு சொல்றாங்களே. இது மத்த கட்சினா பிஜேபிக்கு டேட்டா மாத்த சொன்னா, இந்து முன்னணிக்கு டேட்டா மாத்த சொன்னா அவங்க கோர்ட்டுக்கு போவாங்களா? கோர்ட்டுக்கு போக மாட்டாங்களா? இவர் ஏன் போல? சரி, ஏதோ ஒரு வகையில் அதுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் இருக்குங்க. ரைட்டுங்கய்யா, நீங்க சொல்லிட்டீங்க, நாங்க முன்னாடியே வச்சுக்கிறோம், இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படின்னு போறதுதான். சொன்ன தேதியில்தான். இப்போ அது விஜயகாந்தோட பிறந்த நாள் அப்படின்னு தான் ஆரம்பத்தில் சொல்லப்படுதுங்க. விஜய் இல்லையா, விஜய் மாநாடு தேதி, விஜய்க்கும் திருமண நாள், ஏதோ ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கு ஆய்வுனாங்க. கடைசியில் இப்போ முன்னாடியே வைக்கிறதுக்கு அதுக்கும் சரின்றாங்க. அப்ப ஏன் ஆளுங்கட்சியோட நேரடியான உரசல் அதுல இல்ல. திமுகவை பிஜேபியோட பி டீம்னு விஜய் கட்சி பிராண்ட் பண்ணும்போது, விஜய் கட்சியை வந்து திமுகவோட பி டீம்னு பிராண்ட் பண்ணுவாங்கல்ல. திமுக பிஜேபியோட பிராண்ட் பி அப்படின்னா தாவேகாவும் திமுகவோட பிமாங்கல்ல. இந்த பி வந்து ஒட்டுங்க. அந்த காலத்துல கலைஞரே வந்துங்க, கலைஞர் நினைவு நாள்ல அதையும் நினைவு கூறலாம், ஒட்டு காங்கிரஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரு. நம்ம பி டீம்னு இப்போ சொல்றோம் இல்லைங்களா, இதுக்கு அவரு காங்கிரஸ் கட்சியோட பி டீமா செயல்பட்டார்கள் என்பதற்கு அவர் பயன்படுத்தின வார்த்தை ஒட்டு காங்கிரஸ். 6வது விரல், அரசியல் 6வது விரல். இது எப்பவுமே இருக்குங்க, எல்லா காலகட்டத்திலையும் இதை நீங்க பார்க்கலாம். அப்போ இப்ப பாமகவோட பொதுக்குழுவுக்கு நீதிமன்றம் தடை கொடுக்குமா கொடுக்காதா? எப்படி பார்த்தாலும் பாமக வந்து
தனியாக நின்றாலும் அது ஒட்டு திமுகவா மாறிடும். டாக்டர் தலைமையில ஒரு பாமக பிரிவு தனியா நின்னா திமுகவோட பி டீம், ஒட்டு திமுக தான். ஏன்னா திமுக தான் லாபம் கிடைக்கும். இல்ல திமுக கூட்டணிக்கே போயிட்டா அப்புறம் கூட்டணி கட்சியில ஒன்னா மாறிடும். அப்ப தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எவ்வளவு வேகமான மாறுதல்களை நோக்கி போகுது அதை பாருங்க. இல்லை, இப்போ நீங்கள் திமுக கூட்டணிக்கே அவங்க போனாலும் நிறைய மாறுதல்கள் வரும். அதே மாதிரியான ஒரு மாறுதல் பாஜகவுடன் ஒரு திமுக கூட்டணி வந்து பேசிக்கிட்டு இருக்குன்றத தொடர்ந்து ஒரு விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இன்றைய தினம் பொதுவெளியில் மல்லை சத்யா அவர்கள் வந்து போட்டு உடைச்சிருக்காரு. துரை வைகோ அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வந்து தரத்துக்கு தயாராக இருக்காங்க. அதனால தான் இந்த பிரச்சனையே, எனக்கும் வைகோவுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது, துரை வைகோ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்றத மல்லை சத்யா அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு. இது தொடர்ந்து இது ஒரு பேசு பொருளாகவே இருந்துகிட்டு இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வைகோ அவர்கள் முதலமைச்சரை போய் சந்திச்சாரு. அதன் பிறகான அந்த வார்த்தைகள் இது மாதிரி இல்லை, எதுவும் திமுக கூட்டணியில் தான் பயணமாக போகிறாங்கன்ற மாதிரியான செய்திகள் தான் வந்துட்டுருச்சு. இப்போ மீண்டும் மல்லை சத்யா இந்த மாதிரி ஒரு இதை உடைச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? மல்லை சத்யா சொல்றதுல அரசியல் ரீதியாக அதில் பொருள் இருக்குங்க. என்ன காரணம்னா, துரை வைகோ ஒரு இளைஞர், இளைய தலைமுறை எம்பி. அவரோட அரசியல் எதிர்காலம் என்பது மத்திய அமைச்சரவையில் இடம் பெறுவது, அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தை வைக்க வேண்டாம். ஏன்னா ஒரு பதவின்னு இருந்தால் தான் கட்சிக்காரனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்க முடியும், கட்சியை வளர்க்க முடியும். இனி வைகோவால் கட்சியை வளர்க்க முடியாது இல்லைங்க. அவர் சீனியர் லீடர் ஆயிட்டாரு. அப்போ இவர் தான் இனிமேல் லீடர்ஷிப்புங்கிறது இவர் தான் ஆகும்போது அவர் எல்லா ஆவென்யூஸும் அவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தான் செய்வார். இது இன்னைக்கு நேற்றுக்கு வரலைங்க. இந்த குற்றச்சாட்டுலாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. மல்லை சத்யா இன்னைக்கு சொல்றதுனால பரபரப்பா இருக்கே தவிர, துரை வைகோ பாரதிய ஜனதா தலைவர்களோடு நெருக்கம் காட்டுறாருங்கிறது ரொம்ப நாளா பொதுவெளியில் இருக்கிற விஷயம்தான். சமீபத்தில் கூட ஒரு அயல்நாட்டை சேர்ந்த ஒரு அவரது தொகுதி கூட கிடையாது, அவங்க கடலூர் தொகுதி, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதை இவர்கிட்ட வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க. அதுக்கு வந்து இவர் பிஜேபி எடுத்துட்டு போய் பிஜேபி லீடர்ஸ் அமைச்சர்கள்லாம் பார்த்து மனு கொடுத்து புகைப்படங்கள் வெளியில கொண்டு வர்றாரு. அதாவதுங்க, இப்போ நமக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட யாரோ ஒருத்தங்க ஒரு ரெப்ரஸன்டேஷன் பப்ளிக் கிரீவன்ஸ் கொடுக்குறாங்க. பப்ளிக் கிரீவன்ஸை நம்மளோட நண்பர்கள் யார்ட்டையாவது நம்ம சொல்றோம், எம்எல்ஏயோ மந்திரிட்டையோ சொல்றோம், நடக்கும் நடக்காம போகும். ஆனா அதை நம்ம வந்து போட்டோ போட்டு விளம்பரப்படுத்த மாட்டோம்ல. அப்போ போட்டோ போட்டு விளம்பரப்படுத்தும் போது அரசியல் நோக்கம் வந்துடும். அரசியல்வாதி தான் அதை செய்வாங்க, அரசியல் நோக்கம் வந்துருது. அப்ப என்ன அரசியல் நோக்கங்கிற கேள்வி வரும்ல. பிஜேபியோட நெருக்கமா இருக்கிறேன் அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கிற ஒருத்தர் காட்டிக்கிட்டாருன்னா அவருக்கான அரசியல் நோக்கம் என்ன? இயற்கை, அது ரொம்ப இயற்கையான விஷயம் தானே. அப்ப வைகோவுக்கும் வைகோ மகனுக்கும் இடையில ஒரு கருத்து வேறுபாடு வரும். ஏன்னா வைகோ வந்து என்னதான் இருந்தாலும் அவர் ஓல்டு திராவிடன் ஸ்கூலுங்க, எங்களுக்கு கொஞ்சம் சீனியர், அவ்வளவுதான். அவர் இப்ப போய் பிஜேபி அணியோட குதூகலப்படுக்கிறதுக்கு கும்மாளம் அடிக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஏஜ் எல்லாம் தாண்டியாச்சு. அப்போ மதிமுக பாமக ரெண்டுலயும் ஒரே அண்டர் கரண்ட் தான் ஓடுது. அன்புமணியை நீங்க யாரோட கம்பேர் பண்ணலாம்? துரை வைகோவோட கம்பேர் பண்ணலாம். யங் லீடர், அவங்க ஆஸ்பிரேஷனை பாக்குறாங்க, பழைய சித்தாந்தங்கள். அதாவது உதாரணமா நம்ம கட்சி பாமக தமிழ்நாடு பூரா வளரணும், பழைய வன்னியர் கான்செப்டே சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க வளரும்? அப்போ இயல்பாக நம்ம வந்து அடுத்த கட்ட கான்செப்டுக்கு அவங்க போகணும்னு நினைக்கும் போது அதிமுக பிஜேபி கான்செப்ட் தான் ஓகே, அப்படித்தானே அவங்களுக்கு தோணும். அதே சிந்தனை தானே இவருக்கும் இருக்கும், துரை வைகோவுக்கும் அப்படித்தானே இருக்கும். ஆனா அது அவங்க ஃபாதர்ஸால ஒத்துக்க முடியாதுல்ல, அப்பாக்களால அது ஒத்துக்க முடியாதுல்ல. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, டாக்டர் இன்னைக்கு கூட பேட்டியில சொல்றாரு. டாக்டர் போல அவங்க அப்பா சொன்னதெல்லாம் கேட்டு நடத்தாரா? நம்ம வந்து நம்ம அப்பா சொன்னதெல்லாம் கேட்டு நடத்தவா? இல்ல சார், இதுல ரெண்டு பொருத்தம் இருக்கு. ரெண்டு அப்பாக்களுமே பாஜகவுக்கு போறத விரும்பல, ரெண்டு மகன்களுமே பாஜகவுக்கு போறதான் விரும்புறாங்க. அதாவது பாஜக என்று பார்ப்பதை விட மத்திய அமைச்சரவையில் பங்கு வகிக்க வேண்டும் விரும்புறாங்க. பாஜக இடத்துல காங்கிரஸ் இருந்தாலும் இது இப்படிதான் வந்திருக்கும். அப்போ மத்திய அமைச்சரவையில் திமுக பங்கு வச்சுன்னு வச்சுங்க, இந்த பிரச்சனைக்கே ஒண்ணும் இல்லைல்ல, அதையும் நம்ம யோசிக்கணும்ல. இன்னைய தேதிக்கு மத்திய அமைச்சரவையில் பிஜேபி இருக்கா, அதிமுக ஒரு மோடி என்டிஏ எம்பிக்கள் கூட்டம் நடத்துறாரு, நம்ம அதிமுக ஒருத்தர் நிக்காருலாங்க. மோடி அவர்கள் வந்து ட்ரம்ப் பிரச்சனைங்க, 50% வரி விதிக்கிறாரு, ட்ரம்புக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கறதுல அதிமுக இருக்குல்ல. அது பொதுவாக நாடு தழுவிய பிரச்சனை தானே அது. சரி, ஒரு துராகிரதமா ஒரு வெளிநாட்டு தலைவர்
அவரை உலக நாட்டாம மாதிரி பேசிக்கிட்டு அவர் இஷ்டத்துக்கு வரி வைக்கும் போது நாடுகளையே துண்டு துண்டா பிரிச்சுல வரி வைக்கிறாரு. உனக்கு இந்த வரி, உனக்கு இந்த வரி, என் பேச்ச கேட்காதவன்லாம் கடைசி பெஞ்சில் போய் உட்காருங்கிற கதையெல்லாம் இருக்காத. அது எப்படிங்க உலகத்துல இருக்கிற வியாபார கொள்கைகளுக்கு அது எப்படி பொருத்தமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. சரிங்க, நீங்க 50% வரி வச்சுட்டீங்க. சோர்ஸ் தானே, இந்தியா சோர்ஸ் தானே. பக்கத்து நாடு இலங்கையில வரி கம்மியா இருக்கு. இலங்கைக்கு பொருள் அனுப்பி இலங்கை சோர்ஸா காமிச்சா என்ன பண்ணுவீங்க? சரி, வியாபாரி எப்படினாலும் போவாங்க, வியாபார பொருளை அனுப்பணும். அது போக அது அமெரிக்கன் பப்ளிக்கை பாதிக்குமா பாதிக்காதா? அவன் இம்போர்ட்டர் தானே அந்த காஸ்ட்டை கட்டணும். அப்போ யாரையோ முடக்கிறதா நினைச்சுக்கிட்டு தவறான பொருளாதார முடிவுகளை ஒருவர் எடுக்கிறார், ஒரு தலைவர். அப்ப இந்தியர்கள்னு வரும்போது என்ன ஆகும்னா, இந்தியால அதுக்கான ஒரு ஆதரவு. இப்போ அமெரிக்கா விவசாய பொருள் அனுப்புனா அதை எப்படிங்க நம்ம ஏத்துக்க முடியும்? சீப்பா இருக்குங்க அது. மக்காச்சோளமும் பாலும் ஊர்ல நம்ம சாதாரண ஊர்கள்லயே நம்ம 10 மாடு வச்சு பொழைச்சிட்டு இருக்கோம். பஞ்சாப் மாதிரியான ஊர்கள்ல 1000 எருமை வச்சு பொழைச்சிட்டு இருப்பாங்க, பஞ்சாப்லயோ பீகார்லயோ. அப்போ நீங்க அமெரிக்க பால் போடும் பொருட்களை இங்க அனுப்புனா அவன் கதி என்ன ஆகும்? நம்ம ஒரு நாள் அதை அலோவ் பண்ண முடியாது. ஜென்ரலி மாடிஃபைடு கிராப் ஒரு நாள் அலோவ் பண்ண முடியாது. அப்போ மோடி எடுக்கிற முடிவுக்கு தானே அந்த இடத்துல ஆதரவு வரும்ன்றாங்க. அதுதான் இப்போ மோடி அவர்கள் இதற்கு பதிலளிக்கும் போது என்ன விலை கொடுக்கவும் நாங்கள் தயார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிதாங்க வரும். அந்த இடத்துல அவர் அந்த மஸ்குலர் நேஷனலிஸ்ட கொண்டு வந்துருவாரு. நான் நாட்டை காப்பாற்றுவதற்காக அப்படின்னு கொண்டு வந்துருவாரு. ஆனா ட்ரம்பை வளர்த்தது மோடி தான், அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஹவுடி மோடி, நமஸ்தே ட்ரம்ப், ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார், அவர் ஏக் ட்ரம்ப் சர்க்கார், இதெல்லாம் சொன்னது யாரு? மோடி தான். மை ட்ரூ ஃப்ரெண்ட், கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னது யாரு? ட்ரம்ப். அப்போ கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அவர் தான் இப்போ ப்ராப்ளம் கொடுக்காரு, பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றாரு. சர்வதேச அரசியலும் இப்படிதான் இருக்குன்ற. சர்வதேச அரசியல் நம்ம லோக்கல் ப்ராப்ளத்துல என்ன நிலைமையோ அதுதான் சர்வதேச அரசியலையும் அதே நிலைமை தான். அப்போ 2 கூறாக எல்லாமே பிளவுபடுதுங்க. பாமகவும் விதி விலக்கல்ல, மதிமுகவும் விதி விலக்கல்ல. இதுல இப்போ எல்லாம் நீங்க லோக்கல்ல இருந்து நம்ம இன்டர்நேஷனல் வரைக்கும் இன்னைக்கு பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே மேட்டர் தாங்க, எல்லா இடத்துலயும் ஒரே மேட்டர் தாங்க. புதுசு மாதிரி நமக்கு தோணுங்க, புதுசே கிடையாது. பழசுதான் திருப்பி திருப்பி நடக்குது. இதுதான் என்னோட 50 வருஷம் அனுபவத்துல நான் பாக்குறது. இதாங்க புதுசா இருக்கும், பேர் தாங்க மாறி இருக்கும். மற்றபடி எது பழைய மேட்டரோ அதே தாங்க, அது திருப்பி திருப்பி நடக்குது. அப்போ அவங்கவுங்க அரசியல் நன்மைக்கு சில முடிவுகளை எடுக்கிறாங்க. அந்த முடிவுகளை எடுக்கும்போது சில விளைவுகள் ஏற்படுகின்றன. விளைவுகளை நம்ம எதிர்பார்க்காத விளைவுகளும் எடுக்கும். அது ஒரு கோட்பாடே அதுல இருக்கு. நம்ம விரும்பத்தகாத விளைவுகளை நம்ம முடிவுகளே எடுத்துரும். வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி.